சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாற அனுமதி கோரிய விவகாரம் தொடர்பாக மதுரை நீதிமன்றத்தில் காவல் ஆய்வாளர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறுவதற்கு அனுமதி கோரி மனு தாக்கல் செய்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தற்சமயம் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பென்னிக்ஸ் கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் நான் இந்த வழக்கில் நேரடியாக உண்மையான கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தார். இந்த கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேர் சிபிஐ தரப்பில் 2 கட்டங்களாக 2427 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சிய விசாரணையில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் இந்த வழக்கில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் நான் அப்ரூவராக மாற அனுமதி கோரி முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பது செய்திருந்தார். அந்த மனுவில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த மனுவில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அப்ரூவலாக மாற விரும்புகிறேன். என்னை தவிர்த்து மற்ற தவறுகள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன். எனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தையும் மதனையும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த வழக்கில் அப்ரூவலாக மாறி அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் எனவும் தன்னை மன்னித்து விடுதலை வழங்கும் பட்சத்தில் அப்ரூவராக மாறி நடந்த உண்மைகளை கூற உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இன்று மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய பணி நீக்கம் செய்யப்பட்ட மற்ற 8 காவல்துறையினரை பொறுத்தவரையில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஆஜராக இருக்கின்றனர். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.